ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சிவசக்தி. ஸோ இந்த வீடியோ நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எறும்பிடமிருந்து கற்க வேண்டிய பாடம், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளையாடும்போது இந்த எறும்பு குழியில் மண் போட்டு விளையாடி பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஆனால் பாருங்கள், எறும்பு எப்பவுமே ஒரு நேர்கோட்டில் இல்லை அதனுடைய கூட்டத்தோடு சேர்ந்து அது மாதிரி தொடர்ச்சி போயிட்டே இருக்கும். இறை தேடும்போதும் தொடர்ச்சியாக லைனாக போயிட்டே இருக்கும். அந்த இறையை எடுத்துக்கிட்டு அதனுடைய எறும்பு வலைக்கு திரும்பும் போதும் கூட்டமாக லைனாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கோம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைனாக போகிற அந்த டைமில் ஏதாவது நம்ம ஒரு தடையோ இல்லை ஒரு கல்லையோ இல்லை மண்ணையோ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எறும்பு என்ன பண்ண பாருங்கள், அந்த கல் விழுந்துருச்சு, அந்த தடை விழுந்துச்சு அப்படின்னு திரும்பி போகாதான். அடுத்த சைடில் எதாவது வழி இருக்கான்னு பார்த்து அந்த வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியில் மீண்டும் தொடர்ச்சியாக போக ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி சின்ன கல்லாக இருந்தாலும் ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருது, பெரிய கல்லாக பெரிய விஷயமா இருந்தாலும் ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருது. ஏன், கொஞ்சம் தூரத்துக்கு வழியை அடைச்சிட்டா கூட புதுசாக ஒரு வழியை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி அந்த பாடு போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கல்லை போயிட்டோ அந்த மண்ணையோ அந்த இடைஞ்சில் சென்றாக விழுந்த வேறு ஏதாவது அந்த பொருள் பார்த்திங்கன்னா அது மேலே எந்த வேறு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதை போய் என்ன எதுன்னு கேட்கவும் கேட்காது. அது பாட்டு வந்துருச்சா அது பாட்டு ஒதுங்கி தன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாடம் நம்ம லைஃபுக்கு தேவையானது இருக்குது. நாமளும் ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கை, நம்மளும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன தடைகள் தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பட் வர ஆரம்பிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோன்னா, அது வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த எறும்பு மாதிரி ஒரு தடை வருது அப்படின்னா அதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலான்னு யோசித்து அடுத்த பாதையை உருவாக்கி நம்ம இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் மிக சிறந்த லெவலை அடைய முடியும், பெரிய லெவலில் வாழ்க்கையில் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எறும்பிடமிருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நம்ம லைஃபுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல் இந்த விஷயம் உங்கள் லைஃப்லேயும் தேவைப்படும். நீங்களும் இதை மாதிரி தொடர் முயற்சியை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.